ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசுகி சேனல். நாம் இன்றைக்கி என்ன தெரியுங்களா செய்ய போகிறோம்? சூப்பரான ஒரு டிஷ்ஷு தாங்க செய்ய போகிறோம். அதுவும் எதை வச்சு தெரியுங்களா? ப்ரெட்டையும் முட்டையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மார்னிங் டிஃபனாகவும் சரி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருங்க. கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு காஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கலர் மாற தேவையில்லை, அது பச்சை வாசனை போனால் போதும். ஸோ அதனால் எண்ணெயோடு நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுண்டு 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாதி கேப்சிகம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த கேப்சிகமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட் தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி சீவல் வச்சு சீவி எடுத்துருக்கோம். அந்த கேரட்டை நல்லா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யக்குள்ள சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி பண்ணுங்கள். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அது கூட நம்ம அரை தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவோட எல்லாம் நல்லா கலந்து வந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துட்டு நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 முட்டையும் இந்த மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம 3 முட்டையுமே சேர்த்தாச்சு. இந்த முட்டையோட அரை தேக்கரண்டி ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். அண்ட் தென் நம்ம தனி மிளகாயை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதிலிருந்து ஒரு தேக்கரண்டி சேர்த்துட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு ஷேக் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 8 ப்ரெட் எடுத்திருக்கோம். 8 ப்ரெட்லேயும் அந்த ஓரத்தில் ப்ரௌனிஷாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரௌனிஷாக உள்ளது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ள வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ரெட்டு எல்லாத்துலேயுமே நம்ம உள்ள ஸ்டஃப் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ப்ரெட்டை துண்டு எடுத்து அது மேலே நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துண்டு நம்ம இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது விழாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ரெட்லேயும் நம்ம உள்ள ஸ்டஃப் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க. அப்போ தான் வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். விட்டு லைட்டாக காயட்டும். ஸோ இப்போ நம்ம முட்டை கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு ஸ்டஃப் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி டப் பண்ணி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தவாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்தாச்சு. ஓரமாக நல்லா வெந்து வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம். திருப்பி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ப்ரெட்டை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் மார்னிங்கில் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இட்லி தோசை இப்படி செஞ்சு கொடுக்கறதுக்கு போர் அடிக்குதுங்களா? 10 நிமிஷம் தாங்க, சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க. சாப்பிடாத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் செய்து கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.